அனுபவம் ஒரு யூடியூப் சேனல்லேருந்து முருகாஸ் பேசுகிறேன். சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிகழ்ச்சி போவீங்களா? இன்றைய எபிசோடில் நாம் பார்க்க போகிறது உடல் பருமனை குறைத்தல். சரிங்களா? எனக்கு மேரேஜ் ஆகும்போது என்னுடைய எடை 54 கிலோ இருந்தது. 54 kg. வீட்டில் ஒய்ஃபு நல்லா சமைப்பாங்க, டேஸ்ட்டாக சமைப்பாங்க. இன்னொன்று நைட் ஷிஃப்ட்டுங்க. நைட் ஷிஃப்ட்டு 3 ஷிஃப்ட்டு வரும். ஸோ நல்லா ருசியாக சாப்பாடு சாப்பிட்டு இப்போ நைட் ஷிஃப்ட்லாம் பார்த்துட்டு டே ஃபுல்லாக உறங்குறது, செகண்ட் ஷிஃப்ட் வந்துட்டு நல்லா உறங்குறது, அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ இப்படியே பண்ணும்போது கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக எடை ஏறிடுச்சு. 87 கிலோ வந்துடுச்சு. 87 கிலோ ஆனமே உடம்புல ஒன்றும் உபாதை ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அந்த உடல் எடையை குறைக்க வேண்டிய கட்டாயமாகிடுச்சு. ஒரு காலகட்டம் வந்துச்சு. ஒரு 2 மாதம் ஒரு விரதம் மாதிரி வச்சுங்களேன். மத்தியானம் சாப்பாடு கிடையாது, 100% கிடையாது. காலையில் அளவாக உணவு, நைட்டு அளவாக உணவு. 2 மாதம் கடைப்பிடிச்சதில்லை. நிறைய எடை குறைஞ்சதுங்க. 69 கிலோ வந்துடுச்சு. 69. அப்புறம் 69 விட இன்னும் கம்மி பண்ணோம் அப்படின்ட்டு என்ன பண்ணேன், ராஜபாளையம் பக்கம் முடங்கியார் ரோடு அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு தனியார் நிறுவனத்தில் இயற்கை வைத்தியம் பண்ணுறாங்க சொல்லி கேள்விப்பட்டேங்க. அங்கே போய் ஒரு வாரம் அங்கே ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணேன். அங்கே இயற்கை சிகிச்சை கொடுத்தாங்க. அது குடலை கழுவி உடலை வளர் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் பழமொழி இல்லைங்களா? அது லிட்டரில் நான் அங்கே தான் பார்த்தேன். அந்த ஷெட்யூல் எப்படின்னா நல்லா இருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது முதல் நாள் திட உணவு கொடுப்பாங்க, சாலிட் ஃபுட், நம்ம சாப்பிடலாம், ரெகுலர் சாப்பாடு சாப்பிடலாம். அடுத்த நாள் 2ஆம் நாள் காலையில் இருந்து எந்த திட உணவும் சாப்பிடக்கூடாது, திரவ உணவு மட்டும்தான். அது ஜூஸ், பால், இளநீர், அது அலோடு. அப்புறம் 3ஆவது நாள் திரவ உணவு கூட கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிட்டு தண்ணி வேணும்னா கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிட்லாம். அந்த மாதிரி 3, 4, 5, 6 நாள் முடிய தண்ணி தான். இப்போ நடுவில் என்ன பண்ணாங்க, தண்ணி மட்டும் சாப்பிட்டு டெய்லி 5 லிட்டர் சாப்பிடணும். சாப்பிட்டு சைடில் டெய்லி காலையில் மாலையும் இனிமை கொடுக்கணும். இனிமை கொடுத்து குடலில் இருக்கிறதெல்லாம் கழிவெல்லாம் வெளியே. இதுக்கு நடுவில் டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் ஸ்டீம் பாத்திங், ஒரு நாள் புத்துமண் குளியல், இன்னொரு நாள் வாழை இலை குளியல். இந்த மாதிரி வெரைட்டியாக இருந்துச்சு. 4 நாள் நல்லா வெரைட்டியாக இருந்துச்சு. அப்புறம் கடைசி 7ஆவது நாள் மத்தியானம் தயிர் சாப்பாடு கொஞ்சோண்டு கொடுத்தாங்க. அந்த கொஞ்சோடு கூட சாப்பிட முடியல. ஏன்னா 4 நாள் எதுவுமே திட உணவு சாப்பிட்லையே, 5 நாள். அதில் இது சாப்பிட்டு கொஞ்சம் நாள் சாப்பிட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்தோங்கிறத விட வெளியே தவழ்ந்துக்கிட்டு வந்தோம். அவ்வளோ டயர்டு இருந்தது. அப்போ பார்த்திங்கன்னா எடையை 64க்கு வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படிங்கிற ப்ராப்ளமே வரலைங்க. ஒரு 20 வருஷத்துக்கு வரவே இல்லை, எந்த பிரச்சனையும் வரல. ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட்டு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 2 வருஷம் முன்னாடி ஹார்ட் ப்ராப்ளம் வந்ததுனால 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த சுகர் மாத்திரை, பிபி மாத்திரைலாம் குறைக்கணுன்ட்டு தீர்மானம் பண்ணி சாப்பாடெல்லாம் குறைச்சிங்க. இப்போ எல்லாம் கம்மி பண்ணிட்டேன். எல்லா கவுண்ட்டும் கம்மியாச்சு. பிபியும் கம்மியாச்சு, சுகரும் கம்மியாச்சு. எனக்கு சாப்பாடு கம்மி பண்ணும்போது எனக்கு
ஏற்பட்ட தடங்கள் தடங்கள் சொல்லலாம், இல்லை எதிரின்னு சொல்லலாம். என்னென்ன, முதல்ல வந்து என்னுடைய நாக்கு. நல்லா சுவையாக சாப்பிட்டு பழகினதுல நாக்கு வந்து இன்னும் வேணும், இன்னும் வேணும் வேணும்னு கேட்டு. ஆனால் நாக்கு நான் ஆர்டர் கொடுத்துருக்கேன், உனக்கு என்ன வேணுமோ அதை சாப்பிடு, ஆனால் நான் என்ன கொடுக்குறேனோ அது அந்த அளவு தான் சாப்பிடணும். இப்போ சிக்கன் 65 ஒரு 10 பீஸ் சாப்பிடணுன்னு நினச்சா 3 பீஸ் தான் தருவேன், அதோட சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். அதே மாதிரி மட்டன் பிரியாணின்னா அந்த அளவு சாப்பிட்ற விட மூணில் ஒரு பங்கு தான். அதே மாதிரி பருப்பு சாதம், பருப்பும் நெய்யும் ஊற்றினா கூட 10 கவளம் சாப்பிட்றதுக்கு போல் 2 கவளம். ஸோ கேட்டதுக்கு எல்லாம் கிடைக்கும், ஆனால் அளவாக கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு வகையில் நாக்கை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கையாள பழகிட்டேங்க. அடுத்து 2வது வயிறு. நாக்காவது கொஞ்சம் பழக்கத்துக்கு வந்துடுச்சுங்க. வயிறு வந்து என்னென்ன, எப்போவுமே நைட்டில் வந்து நல்லா சாப்பிடுவேன். நல்லா சாப்பிட்டேன்னாகும் அது வந்து வயிறு வந்து ஜீரணிக்கல வேலையில் இருக்கும் ஃபுல்லாக. அப்போது வந்து மூளைக்கு ரத்தம் கம்மியாகும், ரத்த ஓட்டம் கம்மியாகும், தூக்கம் நல்லா வரும். ஸோ இதுதான் என்னுடைய சிஸ்டம். ஆனால் இப்போ நான் அளவு குறைச்சமே நைட்லலாம் சரியாக தூக்கம் வரல. நைட்டுலாம் வந்து வயிறு வந்து இன்னும் சாப்பாடு வேணும் சாப்பாடு வேணும்னு கேட்டுருது. என்ன பண்ணுறது தெரியல. அப்புறம் தான் என்ன பண்ணேன், ஆர்டர் பண்ணேன். நைட்டில் வந்து பால் வச்சு நல்ல சூடான பாலில் 2 ஸ்பூன் தேன் கலந்து குடிக்கிறது. குடித்தோம்னா ப்ராப்ளம் சால்வ்டுங்க. ஒரு வயிறு சாந்தமாகிடுச்சு, தூக்கம் நல்லா வந்ததுங்க. ஆச்சுங்களா? 2 ப்ராப்ளம் ஆகிடுச்சு. 3வது ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் தான். கல்யாணம் காட்சி விருந்துக்கு போனோம்னா அங்கே சாப்பாடு. பொதுவாக பார்த்திங்களா, நம்ம இந்த கல்யாண வீட்டு சாப்பாடெலாம் போனோம்னா நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவள் எல்லா பதார்த்தத்தை இலையில் குச்சிடுறாங்க இல்லைங்களா? சாப்பிட்றா சாப்பிடுங்க, இல்லைன்னா வச்சுட்டு போங்க, அது மேட்ரு கிடையாது. ஆனால் அவங்க கடமைக்கு எல்லாம் ஃபுல்லாக குச்சிடுவாங்க. ஸோ இப்போ நான் இதை எப்படி கையாளுறதுன்னு பார்த்து என்ன பண்ணுறேன், கொஞ்சம் முன்னாடி இலையில் வந்து என்ன பரிமாறியிருக்காங்கன்னு பார்த்து எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தீர்மானிட்டேன். இப்போ உதாரணமாக கட்லெட் வருது, இல்லை ஃப்ரைடு ஐட்டம் வருது அப்படிங்கும்போது அந்த ஐட்டத்தை வேணான்றது. அப்புறம் இந்த கேரட் முட்டைகோஸ் போட்டு பொரியல் வைப்பாங்களே, அதனால் இன்னொரு கரண்டி சேர்த்து வாங்கிக்கிறது. அதே மாதிரி சாதம்னு வரும்போது பருப்பு சாதம் எவ்வளோ சாதம் வைப்பாங்களோ மொத்தமே அவ்வளோ சாதம் தான் வாங்கிக்கிறது. அதை வந்து 5 பங்காக பிரிச்சுக்கிறேன். பருப்பு, மோர் குழம்பு, புளிக்குழம்பு, ரசம், மோர். அதே மாதிரி பாயசம் அப்படிங்கும்போது வழக்கமாக 1 கப்பு இல்லைன்னா 2 கப்பு வாங்க, அது 1/2 கப்பு. மற்றபடி ஸ்வீட்டு இருந்ததுன்னா ஸ்வீட்டையும் வேணான்னு சொல்கிறது கிடையாது. அப்படி இந்த மாதிரி இப்போ எல்லாம் ஒவ்வொன்றும் நிறைய சாப்பிட்றதுக்கு பதிலாக 2 வகை தான். பருப்பு சாதம் 2 வகை, அதே மாதிரி எல்லா 2 வகை, அவ்வளோதான். ஸோ குறைந்த அளவு சாதம், ரைஸ். அப்புறம் என்ன பண்ணேன், நான் பதார்த்தம்லாம் எனக்கு பிடிச்சது மட்டும் வாங்கிக்கிறதுனால இலையில் ஒன்று கூட மிஞ்சாமல், ஒரு பருக்க கூட மிஞ்சாமல் சாப்பிட்ற மாதிரி இப்போ பழகிட்டேங்க. அது பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் மட்டும்தான் இலையில் மிஞ்சும், என்னுடைய இலையில் எதுவும் இருக்காது. இல்லை கடைசி பிறக்க முடிய சாப்பிட்டு பழகிட்டேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து என்னுடைய பிஎம்ஐ இருக்கு இல்லையா, பாடி மாஸ் இண்டெக்ஸ், அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக 60 கிலோ வந்துடுச்சுங்க. அவ்வளோதான் இருக்கணும், அவ்வளோதான் வந்துடுச்சு கரெக்டாக. இப்போ நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கேன். ஹெல்த்தியாக இருந்தால் ஏற்கனவே 10 கிலோமீட்டர் முடிய நடந்து போயிட்டு வர முடியுது. எந்த இழப்பும் இல்லை. அது வீசிங் ப்ராப்ளம் எதுவும் இல்லை, போக முடியாது. மாடிப்படி ஈஸியாக ஏறுறேன், இறங்குறேன். கிரைண்டரு ரிப்பேருக்கு கொண்டு போயிட்டு வரேன், ஏற்றி இறக்குறேன். பெரிய பெரிய சாமானாக இருக்கிறேன். அதே மாதிரி
என்னுடைய குழந்தையும் அது பேத்தியும் தூக்கிட்டு மொட்டை மாடிக்கு போய் வாக்கிங் போக முடியுது என்னால். இந்த ப்ராப்ளம் இல்லாமல் ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண முடியுது, ஈஸியாக பண்ண முடியுது. ஸோ நான் ஹெல்த்தியாக இருக்கேன். ஆனால் என்னென்னா, நீங்கள் வந்து எடை கம்மியாகிட்டு எடை அதிகமாக இருந்தால் அது பார்க்குறவங்க இல்லை நல்ல மலர்ச்சியாக இருக்காங்க அப்படின்ட்டு அந்த ஒரு இதே தனி. அதே ரிவர்ஸில் போச்சுன்னா, அது எடை அதிகமாக இருந்து எடை கம்மியானா பார்க்குறவங்கெல்லாம் கேட்குறாங்க, என்ன முன்னைக்கு இப்போது ரொம்ப இழச்சிட்டிங்களே அப்படின்ட்டு. இல்லைங்க, முன்னையோட இப்போது நல்லா ஹெல்த்தியாக தான் இருங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து விளக்கி சொல்லக்குள்ள ரொம்ப பெரும்பாடாக இருக்குது. அவங்க மேலே தப்பு இல்லை, இது வந்து இயற்கை தானே எல்லாருமே. அது டு கெட் ஒன் திங் யூ டு சாக்ரிஃபைஸ் சம்திங் அப்படிம்பாங்க. ஸோ ஒரு ஹெல்த்து உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னா கொஞ்சம் முகப்பொலிவு இழந்து தான் ஆகணும்னா இழந்து தான் ஆகணும். கரெக்டுங்களா? ஸோ ஆரோக்கியம் தானே, உடல் ஆரோக்கியம் தானே முக்கியம். நன்றி, வணக்கம்.